அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம யூனோ வந்து நம்ம ஹாங் கிட்ட பேசுறாரு. உனக்கு எந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மழை காலத்துல கூட எடுத்துட்டு வரணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பின்னாடியே இருந்து காலத்துக்கும் நான் உனக்கு பின்னாடியே இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ வேலைக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை. நானே என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியும். நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் லா முடிச்சு நல்ல பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கேன். நல்ல சேவிங்ஸும் இருக்கு என்கிட்ட. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை லீஸுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் ரெண்ட் கூட கொடுக்காம அந்த ரெண்ட்டையும் நான் சேவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல நாங்க ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஆளா இருக்கிறோம். அந்த ஊர்ல எங்களுக்குன்னு ஒரு 30-35 மாடு இருக்கு. உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் முழிக்கிறாங்க. நீ இப்பவே பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீ நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா எனக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடையை கொடுத்துட்டு யூனோ ஓடி போயிடுறாரு அங்கேருந்து. ஹாங் ஒரு மல்டி மில்லியனர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா யூனோ அவங்கள விட்டு விலகி வந்து அவங்களோட மெசேஜஸை மட்டும் படிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறதில்ல, அவங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணுறதில்ல. அது தெரிஞ்ச நம்ம ஹாங் யூனோவோட ஊருக்கு ஹெலிகாப்டரில் போய்